மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உடன்காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவா. வறுமையான குடும்பத்தில் பிறந்த இவர் விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் கோவையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பட்டய படிப்பு முடித்து சென்னையில் ஐடி துறையில் பணிபுரிந்தார். இதன் மூலம் கிடைத்த அனுபவத்தை கொண்டு தன்னுடன் அரசு பள்ளியில் பயின்ற நண்பர் ராஜபாண்டியுடன் சேர்ந்து மதுரையில் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நிறுவி கிராமப்புற இளைஞர்கள், இளம்பெண்கள் என பலருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அமெரிக்கா, ஸ்வீடன், துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு ஏராளமான மென்பொருட்களை தயார் செய்து வருகின்றார். மேலும் தனது நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பட்டய படிப்பு கட்டாயம் என்று இல்லாமல் புரிதல் திறனும் சமயோசித சிந்தனை இருந்தால் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவதாக சிவா தெரிவிக்கிறார். நிறைய பேர் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டுக்குள்ள போகணுன்னாலே ஒரு பிஎஸ்சி ஐடியோ இல்லை எம்எஸ்சியோ இல்லை பிஇ ஆர் பிடெக் எம்இ இந்த மாதிரி தான் படிச்சிருக்கணும், படித்தா மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையை வச்சுருக்காங்க. பட் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்க ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் ஒரு விஷயத்த படித்து அதை புரிஞ்சுக்கிற லெவலில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்த இதிலிருந்து என்ன வேணுமோ அதை கற்றுக்கிற முடியும். அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடிக்குள்ளே லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா சமயோஜித புத்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் ஒரு சில விஷயங்களை திங்க் பண்ணி அதுக்கு கரெக்டாக சொல்யூஷன் கொடுக்க தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணுறவங்க இந்த டிகிரி தான் முடிச்சிருக்குன்ற அவசியம் கிடையாது, எனி டிகிரி. ஸோ அந்த மாதிரி உள்ள கேண்டிடேட் ஈஸியாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். ஸோ அவங்களாலையும் சர்வைவல் இல்லை, பெட்டர் அச்சீவ்மெண்ட்டே அவங்களால பண்ண முடியும். இன்னும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிந்து இத்துறையை தென் மாவட்டங்களில் வளர்ச்சியடைய செய்வதில் தங்களின் பங்கு பெருமளவில் இருக்கும் என்று நம்பிக்கையோடு உள்ளார் அவரது நண்பர் ராஜபாண்டி. டயர் 1 சிட்டியில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி ட்ரெண்டிங் உள்ள எல்லா டெக்னாலஜிஸுமே இங்கே மதுரையிலையுமே பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம கிராமப்புறம் சார்ந்த மக்கள் இங்கே உள்ள கேண்டிடேட்ஸ் வருவாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்கள நாங்கள் செல்ஃப் கேர் எடுத்திருக்கோம். செல்ஃப் கேர் எடுத்து அவங்களுக்கு இப்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ விழிப்புணர்வு கூட இருக்காது, அவேர்னஸ் இருக்காது. அப்போது அவங்களுக்கு திரும்ப இன்டர்வியூ இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி திரும்ப ஒரு 15 நாள் ஒரு டைம் கொடுப்போம். அந்த டைமில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வர சொல்லுவோம். திரும்ப வருவாங்க. அப்படி நிறைய பேர் திரும்ப இன்டர்வியூ அட்டன் பண்ணி திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன்லேயுமே ரொம்ப புவராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த சான்ஸ் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். இத்தனை வருஷம் கழிச்சும் இன்னும்